இண்டிகோ ஏர்லைன்ஸோட கரண்ட் இஷ்யூ பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். த குரோனாலஜி ஆஃப் தி ஈவெண்ட். ஜான்வரி 2024 ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலேஷன் ஃப்ளைட் டைமோட லிமிட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் சொல்லி இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 36 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் ஆக்குறாங்க. 36 ஹவர்ஸ்னா என்ன? அவங்களோட வீக் ஆஃப் அவங்களோட ரெஸ்ட் டைம் வந்து 1.5 டேஸ்லேருந்து 2 டேஸ் ஆக்குறதுக்கான ஒரு 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 லிமிட்டேஷன். அதை கரெக்டாக பண்ணணுன்றது இது ரொம்ப நல்ல விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். ஆனால் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் 2 இயர்ஸில் இவங்க நினைக்கிற மாதிரி பைலட்ஸை உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்டிங் இருக்கிறது. ஜென்ரலாகவே பைலட்ஸோட நோட்டீஸ் பீரியட் மினிமம் 12 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பைலட்ஸ்க்கும் மினிமம் 12 மந்த்ஸ் இருக்கும். கேப்டனுக்குலாம் 24 மந்த்ஸ் இருக்கும். இங்கே நம்ம இந்த 1.5 நாள்லேருந்து 2 நாளாக அவங்களோட வீக் ஆஃப்ஸை மாற்றுறதுக்கோ அவங்களுக்கு சில பைலட்ஸை புதுசாக ஆட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வருது. உடனே ஆட் பண்ண முடியாது, ஏன்னா நோட்டீஸ் பீரியட் ஜாஸ்தி இருக்குது. ஆல்ரெடி கோவிடில் இண்டிகோ மட்டும் இல்லை, எல்லா ஏர்லைன்ஸுமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி இப்போ தான் அதை ரீபில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இண்டிகோ எஸ்பெஷலி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு லீன் மாடலில் இதை ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அவங்க தான் ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் இந்தியாவுக்கு டொமஸ்டிக் பிளேயர்ஸில். இந்த 1.4 பில்லியன் பாப்புலேஷன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸை ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க தான் சால்வ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 2000+ டேக் ஆஃப்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போது இவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனை உண்டாக்கும். இமீடியட்டாக ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ண முடியாது. அவங்களோட லீன் மாடல் நான் சொன்னேன். லீன் மாடல்னால் என்னென்னா பே ஃப்ரீஸ், ஹையர் ஃப்ரீஸ், நான் பவுச்சிங். இந்த நான் பவுச்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு ஏர்லைன்ஸ்லேருந்து அவங்க எடுக்கக்கூடாதுன்ற ஒரு அக்ரிமெண்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. கோவிடுக்கு அப்புறம் அவங்க வந்து பைலட்ஸை ஹையர் பண்ணுறதுல ஹையர் ஃப்ரீஸும் இருக்காங்க. பே ஃப்ரீஸுன்றது வந்து அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்கெடியூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களோட பேயை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க கோவிட்லேருந்து இன்னும் ரீபில்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஒரு பாலிசியை இம்போஸ் பண்ணுறாங்க. அதை இவங்கனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு லீன் மாடலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இண்டிகோ மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ளைட்டோட காஸ்ட்ஸ்லாம் எவ்வளோ இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இண்டிகோ தான் Tier 2, Tier 3 சிட்டிஸ்க்கு அவங்க தான் ஃப்ளைட்ஸ் வச்சுருக்காங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில். நான் அதிகமாக பர்சனலாக என்னோட ஹோம் டவுனுக்கோ இல்லை நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு கோயில் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இல்லை ஒரு கிளஸ்டரான ஒரு சிட்டிஸ் போகிறதுக்கு மெட்ரோஸை மட்டும் அவங்க கனெக்ட் பண்ணுறதில்ல, நிறைய விஷயத்த அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. நிறைய சிட்டிஸை ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்டு வரணும்.